என் அன்பு குழந்தையே, நீ பல நாட்களாக நினைத்து கொண்டிருக்கும் காரியம் உன் மனதை ஆக்கிரமித்திருக்கின்றது. அது உன் வாழ்விற்கு எவ்வளவு முக்கியமானது. அது கைகூடினால்தான் உன்னுடைய வாழ்க்கை பாதை சீராகும். அதனால் தான் இன்று திருச்செந்தூரிலிருந்து நான் உனக்கு அருள்வாக்கை கொடுக்கின்றேன். என் வாக்கு உன்னுடைய நினைத்த காரியம் கைகூடும் என்பதுதான். ஆனால் குழந்தையே, ஆசை மட்டும் போதுமா? ஆசையுடன் சேர்ந்து புத்திசாலித்தனமும் சாமர்த்தியமும் தேவை அல்லவா? அவற்றை பெறும் வழிகளை தான் இப்பொழுது கூற வந்திருக்கின்றேன். புத்திசாலித்தனம் என்பது புத்தகத்தில் கிடைக்கும் அறிவு மட்டும் அல்ல. அது வாழ்க்கையின் அனுபவங்களை கவனமாக பார்த்து அதை மனதில் பதிய செய்வது. தவறுகளை தவிர்ப்பதும் கடந்த காலத்திலிருந்து பாடங்களை ஏற்பதும் தானே புத்திசாலித்தனம். யாரும் பார்க்காத பொழுது கூட நன்மையை தேர்வு செய்வது தானே உண்மையான அறிவு. கோபம் வந்தாலும் அமைதியாக இருப்பதும் ஆவேசத்திற்கு அடிமையாகாமல் முடிவு செய்வதும் தானே புத்திசாலித்தனத்தினுடைய வெளிப்பாடு. சாமர்த்தியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். சாமர்த்தியம் என்பது வஞ்சகம் மட்டுமல்ல, அது சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை சீரமைக்கக்கூடிய திறமை. சிரமம் வந்தால் அதை சுமையாக நினைத்து கொண்டு வருந்தாமல் வாய்ப்பாக காண்பது தானே அந்த சாமர்த்தியம். எதிரிகள் கூட உன் வெற்றிக்கு காரணமாக மாறும்படி திசை திருப்புவது தானே உன்னுடைய சாமர்த்தியம். உன்னுடைய இலக்கு எது என்பதை மறக்காமல் வழியில் வரும் சின்ன சின்ன சோதனைகளை எல்லாம் கவனம் சிதறாமல் இருக்கின்றது தானே உண்மையான சாமர்த்தியம். இப்படி இந்த புத்திசாலித்தனமும் சாமர்த்தியமும் உன்னிடம் இருந்தால் நீ நினைத்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும். அந்த நினைத்த காரியம் கைகூட வேண்டுமென்றால் உன்னுடைய உழைப்பை நீ ஒரு பொழுதும் நிறுத்தாமல் இருக்க வேண்டும். மணி தவறாமல் உனக்கான உழைப்பை கொடுத்து கொண்டே இரு. சிந்தனையில் எப்பொழுதும் தெளிவோடு இரு. உன்னுடைய நாவினால் நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசு. யாரையும் குறை சொல்லக்கூடிய பழக்கத்தை வளர்த்து கொள்ளாதே, குறைத்துக்கொள். பிறரை கை காட்டுவதற்கு முன் மற்ற விரல்கள் நம்மை கை காட்டுவதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். எல்லோவற்றிற்கும் மேலாக நடக்கும் என்ற அந்த நம்பிக்கை விட்டுவிடக்கூடாது. இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ கடைபிடித்து வந்தால் என் அருள் எப்பொழுதுமே உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். உன் மனதில் நீ வைத்த எண்ணம் இப்பொழுது நிறைவேறியும் விடும். நீ நினைத்த காரியம் கைகூட போகின்றது. உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது மலர ஆரம்பிக்கப் போகின்றது. நல்ல நறுமணத்தோடு உன் வாழ்வில் மனம் வீசும் நேரம் வந்து விட்டது. முருகன் உன்னோடு நான் எந்நேரமும் இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்தால் எந்த ஒரு தவறும் நீ செய்ய மாட்டாய். எந்த ஒரு குற்றமும் நீ செய்ய மாட்டாய். எந்த ஒரு துன்பமும் உன்னை நெருங்காது. நல்லதை நினைப்பவர்கள் உன்னை சுற்றி இருப்பார்கள். அவர்களுடைய உதவி உனக்கு கிடைக்கும். இன்பங்களை ஆங்காங்கே உனக்கு கொடுக்கக்கூடியவர்கள் உன்னை சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள். உன்னுடைய வாழ்க்கையை நான் விரிவாக்கத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். ஒரு கட்டத்திற்குள் சுற்றி தவித்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கையை முன்னேற்றம் என்றும் பாதையில் விரிவுபடுத்ததான் இப்பொழுது நான் வந்தேன். நீ நினைத்த காரியம் நடக்காததால் தான் உன் மனம் இவ்வளவு வேதனைக்கு உட்பட்டு செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் தடுமாறி கொண்டிருந்தது. அந்த விஷயத்தை இப்பொழுது நான் நிறைவேற்றி கொடுத்து விட்டால் நீ பெரிய முன்னேற்றத்தை காணுவதற்கு தயாராகி விடுவாய். எல்லா நன்மைகளும் உன் கரங்களாலேயே இனி நடக்கும். நல்லது நடக்கும்.